சின்ன மருமகள் சீரியல் எபிசோடு என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. எடுத்த உடனே வந்துட்டு ராசாங்கத்தோட அம்மா வந்து ராசாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க. ஐயா, நீ வந்து எல்லாரையும் மன்னிச்சுட்டு என்னையும் மன்னிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. எனக்கு நீ வந்து கொல்லி போடமாட்டேன்னு சொல்லிட்ட. ஆனா என் பிள்ளையா இருந்துட்டு நீ அப்படி சொல்லி இருக்கக்கூடாது. என்னை மன்னிச்சிருப்பா. நான் வந்து என் பையன் தானே, நம்ம பிள்ளை தானே, கோவப்ப விடமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான்பா. அப்படி ஒரு காரியத்தை நான் பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுறாங்க. அழுதுகிட்டே இருக்கும்போது ராசாங்கம் வந்துட்டு என்னம்மா என்னம்மா இப்படி அழுவுற? என்னை மன்னிச்சிரும்மா. நான் அப்படி எல்லாம் சொல்லாதம்மா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களும் அழுவுறாங்க. அவங்க அம்மாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, நான் மன்னிச்சுட்டேன்மா, நீ என்னைய மன்னிச்சிரும்மா. நான் கோவத்துல அப்படி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த பாட்டி வந்துட்டு சொல்றாங்க, ஐயா, நீதான் எனக்கு கொல்லி போடுவேன்னு சொல்லு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. அதுக்கு வந்துட்டு ராசாங்கம் சொல்றாங்க, அம்மா, அந்த வார்த்தை எல்லாம் சொல்ல மாட்டேன்மா. ஆனா நான் தெரியாம சொல்லிட்டேன்மா, மன்னிச்சிரும்மா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்பவே அழுவுறாங்க. ஒரு அம்மா பையன் பாசம் அப்படின்றது வந்து அந்த சீன்ல நல்லாவே தெரியுது. திரும்ப திரும்ப பாட்டி வந்து நீதான் எனக்கு கொல்லி போடுவேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா வந்து ராசாங்கம் வந்து அந்த வார்த்தையை அவர் வாயால சொல்லக்கூடாது அப்படின்றதுல நான் வந்து மன்னிச்சுட்டேன்மா, நீயும் என்னை மன்னிச்சிரும்மா. நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. உன் வாயால அந்த வார்த்தையை சொல்லாத அப்படின்னு சொல்லி வாயை மூடுறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டிமா வந்து எப்பா ராசாங்கம், ஒரு தடவை சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மாவை வந்து ஹக் பண்ணிக்கிட்டே வந்து சொல்றாங்க, நான் செய்யாம உனக்கு யாரும்மா செய்வா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அந்த வார்த்தை என்ன சொல்ல வைக்காதம்மா, நீ நல்லா வாழணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ராசாங்கம் வந்து அவங்க அம்மா வந்து இது பண்றாங்க. ராசாங்கத்தோட வைப்பும் ரொம்பவே ஹாப்பியா பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க வந்து தமிழ் செல்வியோட தங்கச்சியும் பாட்டியும் வந்து ஐயோ போயிருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னே தெரியலையே, என் பேத்தியோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலையில இருக்காங்க. அதுக்கப்புறம் செல்லப்பாண்டியும் அவங்க வைப்பும் வராங்க. வந்ததுக்கு அப்புறம் நடந்ததெல்லாம் அங்க சொல்றாங்க. இவங்களும் பதட்டமா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இவங்க வந்துட்டு பதட்டமா ஐயையோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்துட்டு இந்த மாதிரி நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி சாவித்திரியும் தாமரையும் வந்து ப்ரூஃப் பண்ணியாச்சு. நம்ம பேத்தியோட கல்யாண வாழ்க்கை வந்து நல்லபடியா ஆயிருச்சு. சேதுக்கும் தாமரைக்கும் நடக்க இருந்த கல்யாணம் வந்து நின்றுருச்சு. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க தங்கச்சியும் அவங்களும் வந்து செம்ம, பாட்டியும் வந்து செம்ம ஜாலியா ரொம்ப நிரூபிச்சுட்டீங்களாப்பா அப்படின்னு சொல்லி இதா கேக்குறாங்க. ஆமாம்மா, அந்த ஆறுமுகம் வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ, ரொம்ப சந்தோஷம், கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஜாலிப்பா அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறாங்க. அப்புறம் அவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க. செல்லப்பாண்டி வந்து ராசாங்கம் அவங்களுக்கு கொடுத்த பதவியை வந்து செயலாளர், ஊர் செயலாளரா, சூப்பர்டா செல்லப்பாண்டி அப்படின்னு சொல்லி அவங்களே கங்கிராஜுலேட் பண்ணிக்கிறாங்க. அதோட அந்த சீன் முடியுது. அதுக்கப்புறம் தமிழ் வந்து சேதுவோட ரூமுக்கு வராங்க. சேது வந்து ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காரு. பூவெல்லாம் போட்டு அவங்க பெட் எல்லாம் பூவெல்லாம் போட்டு அப்புறம் வால் எல்லாம் பூவெல்லாம் போட்டு அழகா டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு. தமிழ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது இதெல்லாம் எதுக்குங்க பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேக்குறாங்க. உடனே சேது வந்துட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து கிளுறாங்க, கிண்டல் பண்றாங்க.
உடனே வந்துட்டு நம்ம வந்து இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருந்துட்டோம். நாம ஏன் இன்னொரு நம்ம கல்யாண வாழ்க்கை ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே தமிழ் வந்து வெட்கப்படுறாங்க. அப்புறம் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. சேதுவுமே வந்து அவங்களை ரொம்பவே லவ்வா பாக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்களை ஹக் பண்ணிக்கிட்டு ஃபோர்ஹெட்ல வந்து ஒரு முத்தம் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு அவர் வந்து சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் வந்து உன்னை வந்து பிரிஞ்சு தப்பு பண்ணிட்டேன் தமிழ். இனிமே வந்து நான் வந்து உன்னை எந்த விதத்துலயுமே ஹேட் பண்ண மாட்டேன். நம்ம 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப ஹாப்பி மொமெண்ட்ஸா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு திருப்பி வந்து தமிழும் ஆமா மாமா நம்ம இனிமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி முத்தம் கொடுக்க போறாரு. அன்னிக்கு அந்த நேரத்துல போன் அடிச்சு. போன் அடிச்ச உடனே போன்ல யாருன்னு பார்த்தா பாட்டி பண்றாங்க. டேய் என்னடா நீ வந்து பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி தமிழ் செல்வியை என்ன பண்ண போற? காதல் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே சேது வந்துட்டு இது என்ன கேமரால பாக்குற மாதிரி பார்த்து சொல்லுது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளே வந்து பிள்ளைத்தாச்சி பொண்ணு அவள வந்து அவகிட்டயே நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பாட்டிமா வந்து மிரட்டுறாங்க. அது ரொம்பவே பாக்குறதுக்கு ஜாலியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தமிழ் செல்வி வந்து என்ன ஆச்சுங்க என்னன்னு கேட்கும்போது உடனே சேது வந்து தமிழ் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இதெல்லாம் பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு. நீ வந்து பிரெக்னண்டா இருக்கறதுனால உன்கிட்ட வந்து நான் கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. இப்படி வேஸ்டா போச்சே அப்படின்னு சொல்லி அப்படி போயிடுறாரு. அப்புறம் அந்த சீன் அதோட முடியுது. அப்புறம் தமிழ் செல்வி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருக்கு. ஏன்னா அவங்க பிரெக்னண்டா இல்லைல. ஐயோ இதனாலதான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாரும் உட்கார்ந்து ஹால்ல இருக்காங்க. ராசாங்கம் பேப்பர் படிச்சிட்டு இருக்காரு. உடனே தமிழ் வந்து காபி போட்டுட்டு எல்லாருக்கும் கொண்டு வராங்க. ராசாங்கம் வந்துட்டு இதெல்லாம் எதுக்குமா நீ செய்ற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல என்ன இருக்கு மாமா, இது என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே தமிழ் செல்விகிட்ட ராசாங்கம் சொல்றாங்க, உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சொல்லுங்க மாமா அப்படின்ன உடனே இந்த மாதிரி எனக்கு வந்து நீ பண்ற சமையல் காபி இது எல்லாமே நான் அதுக்கு அடிமை. இதுவரைக்கும் நான் உன்கிட்ட சொன்னது இல்லை. ஆனா தமிழ் சமைக்கிறா தமிழ் வந்து காபி போடுறா அப்படின்னா செம டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்துட்டு அவங்க வைப்பும் சொல்றாங்க, ஆமா அது அவங்க அம்மா கைப்பக்குவம்தான். சமையலே தெரியாம பண்ணாலுமே சூப்பரா பண்ணிருவா தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து ரொம்ப ரெஸ்ட் எடுக்கணும் தமிழ். மாத்திரை எல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே தமிழ் வந்துட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வந்துட்டு என்ன இப்படி கேக்குற, நீதான் மாசமா இருக்கல, அதுக்கு வந்து மருந்து போடணும்ல, மருந்து எல்லாம் சாப்பிடணும்ல, சத்தானது சாப்பிடணும்ல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு வந்துட்டு தமிழும் வந்துட்டு ஆமா மாமா சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க வைப்பு தெரியும்ல, ராசாங்கத்தோட வைப்பு. தமிழும் ராசாங்கத்தோட வைப்பும் வந்து இப்படி பார்த்துக்குறாங்க. ஐயோ இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு அமைச்சர் வந்து வீட்டுக்கு வராரு. கருப்பு வந்து உள்ள கூட்டிட்டு வராரு. உடனே அசாங் வந்து வணக்கம் அமைச்சரே, என்ன திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, சொல்லிருந்தா நானே வந்திருப்பேனே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. மாலையோட வேற வந்திருக்கீங்க, என்ன விசேஷம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. வீட்ல இருக்க எல்லாரையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் சேது எல்லாரையுமே வந்து கூப்பிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம்தான், எல்லாரையும் கூப்பிடுங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
உடனே வந்துட்டு சொல்லுங்க அமைச்சரே, என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே கேட்டதுக்கு அப்புறம் அமைச்சர் சொல்றாரு, என்னைய நம்ம கட்சியிலிருந்து உன்னை பொது செயலாளரா ப்ரோமோட் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்பவே ஹாப்பி. தமிழ் செல்வி, சேதுஸ், ராசாங்கம், வைஃப், பாட்டி, அவங்க தம்பி எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அப்படியே எல்லாரும் சிரிச்சிட்டே இருக்கும்போது இந்த எபிசோட் முடியுது. பார்க்கலாம் அப்கமிங் எபிசோட்ஸ்ல என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம டெய்லி எபிசோட் சின்ன மருமகள் சீரியல் எபிசோட்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க பிரெண்ட்ஸ். தேங்க்யூ பிரெண்ட்ஸ். டாட்டா.